கணத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினமொரு தூதன் வழியாக ஏசாயா 60:15 மூலம் அவங்களை சந்திக்கிறேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்னா, கைவிடப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன். யாரும் அவங்க வழியில் போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன்கிறார். தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சிக்கு உரியவனாக்குவேன். தலைமுறை தோறும் மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனாய் உரிமையாளனாக உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், என்னை மனிதர்கள் கைவிட்டுட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு வந்த வியாதி, எனக்கு இருக்கிற பொருளாதார நிலை, எனக்கு இருக்கிறதான சூழ்நிலைகள், நான் ஏழையாக இருக்கிறேன் என்று நிறைய பேர் என்னை பார்த்து ஒதுக்குறாங்க, பாவின்னு சொல்லி என்னை ஒதுக்குறாங்க, இப்படி சரீர குறைபாடுகளை சொல்லி ஒதுக்குறாங்க என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் யார்? வானத்தை பூமியும் படைத்த தெய்வம். அவரால் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, எது நிஜம், எது நிழலாக இருக்குது? நிழலை பார்த்து பார்த்து நம்ம பயக்கிறோம். இல்லை, நிஜம் சொல்லுது, நான் உன்னை உயர்த்துவேன் என்று. ஆகவே அந்த நிஜமான சத்தியமான வார்த்தையை உள்ளடக்கின ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் உயர்த்துவேன் என்று. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், பலரால் புறம்பே தள்ளப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்களை படைத்தவர், உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். இன்னும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்கள் மேலே அவர் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறாரு. ஆகவே நிச்சயமாக இந்த நிலை மாறும். இந்த நிலையிலிருந்து நீங்கள் மேன்மை அடைவீங்க. உயர்த்துவார் அவர். ஆகவே எல்லாமே ஒளிந்தாலும் அவர் கொடுத்த வாக்கு மாறாதல்லவா? அந்த வாக்கு மாறாத உண்மையுள்ள தெய்வம் சொல்கிறாரு, உன்னை தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவர் நினைக்கிறாரு, மகிழ்ச்சியாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. அவர் சொன்ன வார்த்தை இனியும் காலதாமதமாகாது, விரைவில் நடக்கும். நீங்கள் உயர்த்தப்படுவது, மேன்மைப்படுத்துவது அவருடைய வேலையாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவார். கம்பீரமாக நீங்கள் அதே இடத்துல நடக்க போகிறீங்க. தைரியமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஒதுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட மனிதனை இவ்விதமாய் உயர்த்தி காட்டுவேன் என்று வாக்கு பண்ணினீர். நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். நீர் சொன்னபடியே எங்கள் வாழ்வில் அப்படிப்பட்ட உயர்வை தரப்போகிறதுக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வார்த்தையின் மேலே ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். அவங்க வாழ்க்கையில் உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் எழும்புவார்களாக, பிரகாசிப்பார்களாக. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் அவங்க வாழ்விலே வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.